ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் எடுத்து வைக்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சாதம், இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு. எங்கள் வீட்டில் இருக்கிற காரக்குழம்பு சைக்கோவுக்கு இன்றைக்கி காரக்குழம்பு. என்ன நேற்று வெண்டைக்காய் பொரியல், இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கணுனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா கிலோ 20 ரூபாய்க்கு வெண்டைக்காய் கிடச்சிது, வாங்கின்னு வந்துட்டேன். அப்படியே வச்செல்லாம் சமைக்க முடியாது. இந்த வெண்டைக்காயில் ஒரு கெட்ட பழக்கம், வீணாயிடுவான், சீக்கிரம் முத்தி போயிடுவான். அதனால் நேற்று பொரியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி குழம்பு வச்சுட்டா. இருந்தும் இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, என்ன பண்ணுறது, நாளைக்கு யோசிப்போம். தொட்டுக்கிறதுக்கு சொரக்காய் பொரியல், மலாட்டப்பருப்பு நுணுக்கி போட்டு. நேற்று பொன்மொழி சுதாகர் சிஸ்டர் ஏதோ விடுகதை கேட்டிருந்தீங்க என் வீடியோவில் இருந்து தான். சாரி சிஸ்டர், எனக்கு தெரியல, நிஜமா எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் மூளை இல்லை சிஸ்டர், என்னை மன்னிச்சிடுங்க. என்னென்னு நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள், நான் என்னென்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். காரக்குழம்புக்கு கொஞ்சம் கறக்கு முறக்குன்னு தொட்டுக்கிட்டா நல்லா இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் மிச்சம். இன்னும் மீதி கொஞ்சம் காரக்குழம்பு இருக்குது, அது காலையில் கோதுமை தோசைக்கும் அந்த காரக்குழம்புக்கும் சாப்பிடுவாங்க. என்னடா தோசைக்கெலாம் காரக்குழம்பு சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க, காரக்குழம்பு சேர்க்கணும், அப்படி தான். உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.